ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இது ஒரு தனி தொகுதி. இங்கே 2021 84.91% வாக்குகள் பதிவானது. ஆனால் 2026 92.47% பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம குறித்து பார்க்கணும். சி.கே. ராஜா திமுக சார்பாகவும், அதிமுக சார்பாக டாக்டர் திவ்யா, வி. சத்யா நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், எம். சத்யா தாவேகா சார்பாகவும் போட்டிடுறாங்க. இப்போ பொதுவாகவே தமிழகத்தில் ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. என்னென்னா, தாவேக்காவுக்கு எங்கே பார்த்தாலும் இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த பகுதியில் எந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இருக்கிறது, அது எந்த கட்சியை பாதிக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் டாக்டர் திவ்யாவுக்கு சற்று முன்னிலை அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கீங்களா, இல்லை இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்திருக்கு, அங்கே ஸ்டாலின் இது போன்ற பிரச்சாரங்கள்லாம் நடந்திருக்குது, பல கவனிப்புகள்லாம் திமுக செஞ்சுருக்கிறாங்க, பெரிய அளவில் செலவுலாம் பண்ணியிருக்காங்க, ஓட்டுக்கு இவ்வளோ பைசான்னு, இப்பொழுதும் அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குதா, இல்லை திமுக வெற்றி பெறுமா? இல்லை சார், அதிமுக வாய்ப்புகள் இருக்கு சார். முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக வெர்சஸ் தாவேகா இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு கொஞ்சம் மாறி அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாற்றங்கள் இருக்குங்க சார். இப்போ தாவேகா இங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? தாவேகா பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாநகர் தொகுதியை பொறுத்தவரையும் சார், இது ஒரு தனி தொகுதினால இங்க பாத்தீங்கன்னா சித்தார்த் அப்படிங்கிறவர் அவருக்கு தான் சீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப 40 பேர் இறந்தப்ப கூட பாத்தீங்கன்னா நீதி வெல்லும் சொல்லி இந்த போஸ்டர்ல ட்ரெண்ட் ஆச்சுங்க சார் தமிழ்நாடு முழுவதும். ஏன்னா எல்லாமே அவரோட உழைப்புல பாத்தீங்கன்னா அதிகப்படியான இளைஞர் பட்டாளத்தை திரட்டி அதிக நன்கொடைகள் செய்யறது, பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நோட் புக் கொடுக்கறது, இளைஞர் பட்டாளத்தை திருத்தி தனக்குள்ள வச்சிருந்தாரு. சீட்டை அந்த மாதிரி தரதா சொல்லி இருந்த போது தாவேக்காவோட சீட்டு வேற ஒருத்தருக்கு சற்று மாறிடுச்சுங்க சார். அதனால தனி கிருஷ்ணாபுரத்துல ஆமாங்க சார், சத்யா அவர்களுக்கு மாறிடுச்சு. எம். சத்யாவுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கவும் அங்க இருந்த இளைஞர்கள் அவரோட ஆதரவாளர்கள் தாவேக்கால சித்தார்த்தோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் சற்று ஒரு வெறுப்பு சூழல் ஏற்பட்டு விட்டது சார் கிருஷ்ணாபுரத்தை பொறுத்த அளவு. அதனால பாத்தீங்கன்னா அங்க இருந்த அந்த ஓட் பேங்க் அப்படியே கொஞ்சம் பெரியதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுங்க சார். அது பக்கம் ஏடிஎம்கேக்கு அதிகமா பக்கபலமாக வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்தளவு சித்தார்த் மீது அவரோட இருந்தவங்க, அதாவது விஜய் ஃபேன்ஸ் அவரோட இருந்தவங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறைய, அதாவது விஜயின் மீது ஒரு அனுதாபம் வருவது மாதிரி பல போஸ்டர்லாம் ஒட்டி களப்பணி ஆற்றியவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிற கோவம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அந்த வாக்குகள் அது தாவேக்கா ஆதரவான வாக்குகளா இருந்தா கூட அது அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறீங்க? ஆமா சார், ஷிஃப்ட் ஆயிருக்கு சார். 80% வாக்குகள் அங்கேயும், வாக்குகள் திமுகவுக்கும் பக்கம் போயிருக்கு சார். சரி, தேர்தல் நேரத்தில் திமுக இங்கே எந்த அளவுக்கு பணம் செலவு செஞ்சாங்க, அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதிமுகவும் களப்பணியாற்றினாங்க, எப்படி இருந்தது? திமுக பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 2000 வெள்ளி கொலுசு கொடுத்துருந்தாங்க சார். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகவோட செயலாளர்கள் வீட்லயும் பிஜேபி அவங்க செயலாளர் முக்கியமான இருக்கவங்க வீட்லயும் ஓட்டுக்கு பணமே கொடுக்கற அப்படிங்கறனால அங்க இருக்கவங்க இன்னும் அதிருப்தியில இருந்தாங்க. அதனால பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அதிமுகவுக்கே அந்த வாக்குகள் சென்றுச்சுங்க சார். தாவேக்கால இருக்கவங்களுக்கு கூட பார்த்தோம்னா திமுக இருக்கவங்க மாதிரி இந்த கட்சியில இருக்காப்ல, ஓட்டு கேட்கறாப்ல, விஜய்க்கு ஆதரவா இருக்காரு, நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லவும் அந்த ஓட்டு பாத்தீங்கன்னா அது அப்படியே டிவிக்கு போதோ இல்லையா அதிமுகவுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். 2 ஓட்டு திமுகவுக்கு ஓட் பேங்க் தாவேக்காவுக்கும் போகுது சார். ஒரு ஓட்டு அதிமுகவுக்கும் மாறி இருக்கு இந்த டைம். ஏன்னா மக்கள் ஒரு 10 வீடு இருக்குன்னா அந்த ஒரு வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க வீட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளைக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 வீதம் கொடுத்துருக்கனால அதுல ஒரு 5 ஓட்டுக்கு 10,000 வரனால அதுவே பெரிய அதிருப்தியா இருக்குங்க சார் திமுக. ஸோ பணம் அந்த பட்டுவாடா பண்ணதுலேயே ஃபில்டரிங் பண்ணியிருக்காங்க. அது அந்த மக்கள்கிட்ட ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா கொடுத்தது வெள்ளி கொலுசு 2000 பணம் அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருந்தாலே 10,000 கொலுசு போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. இது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறீங்க? நிச்சயமா சாதகமா இருக்குங்க சார். டாக்டர் திவ்யாவுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? மக்கள்கிட்ட அவங்க எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு போனாங்களா? அவங்க மீது மக்களுக்கு ஏற்பு எப்படி இருந்தது? அவங்கள பொறுத்தவரைக்கும் சார் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குங்க சார்.
அந்த திவ்யா கிருஷ்ணாபுரத்துல அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கனால. இரண்டாவது பார்த்தோம்னா அவங்க வந்து ஐடிவில இருந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா அதிக அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணதே வந்து திவ்யா அவர்கள் தான் சார். உட்கிராமங்களையும் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சியில கூட போன டைம் கூட வேட்பாளருக்கு வந்து ஓட்டு கேட்க போகல. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்கிராமம் முதற்கொண்டு வந்து போய் பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டிருக்காங்க சார். ஓட்டு கேட்டிருக்காங்க, மக்களும் ஆதரவும் கொடுத்திருக்காங்க. இந்த டைம் வந்து கிருஷ்ணாபுரத்தை பத்தியும் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கு ஏற்கனவே நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்வில் அதிமுகவுக்கு முன்னிலை அப்படின்னு சொன்னோம். அப்பொழுது சொல்லும் பொழுதே கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் என்ன சொன்னார், இந்த முறை ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது, இங்கே அதிமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் பிரச்சாரம் போக போக காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் கேண்டிடேட் கூட அறிவிக்கலை. சித்தார்த் என்பவருக்கு தான் வந்து இங்கே சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அவர் தான் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுகவை அதிகமாக எதிர்த்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி விஜய் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவர் பலவிதமான சோசியல் மீடியாலெலாம் கூட பல விஷயங்களை ட்ரெண்டிங் பண்ணார். ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால தாவேக்கால இருக்கக்கூடிய இளம் தொண்டர்களுக்கே கூட ஒரு அதிருப்தி. ஸோ அந்த அதிருப்தியான வாக்குகள் கூட அதிமுகவிற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திமுகவினர் கொடுத்த பணப்பட்டுவாடா அது ரொம்ப ஃபில்டரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவா அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்கெல்லாம் பாஜக அனுதாபிகளாக, மோடி ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்குலாம் பைசா கொடுக்காதீங்கன்னு இது மாதிரி ஃபில்டரிங் பண்ணி கொடுத்ததுனால வெள்ளி கொலுசு கொடுத்துருக்காங்க, 2000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில்டரிங் பண்ணி கொடுக்கறதுனால பலருக்கு வந்து திமுகவின் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. இதுவே அவர்கள் மீது ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரொபகண்டா மாதிரி ஆனதுனால அதுவும் அவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் அதிமுக சார்பாக போட்டியிடும் திவ்யா ரொம்ப ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பிரச்சாரம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஐடி விங்கில் இருந்ததுனால நல்ல விதமாக அவங்க பிரச்சாரம் பண்ணது, அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட இமேஜ் அந்த பகுதியில் இருக்கிறதுனால கிருஷ்ணராயபுரம் இந்த முறை அதிமுக கைவசம் செல்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புடைய நிலவரம். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.